விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் திமுக சார்பில் அன்னியூர் சிவா போட்டியிடுவதாக முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு.க.ஸ்டாலின் இன்று அறிவித்துள்ளார். தகவல்களை விவரிக்கிறார் செய்தியாளர் ரமேஷ். விக்கிரவாண்டி சட்டமன்ற உறுப்பினராக இருந்த புகழேந்தி காலமானதை தொடர்ந்து அத்தொகுதிக்கு வரும் ஜூலை 10ஆம் தேதி இடைத்தேர்தல் நடைபெறும் என இந்திய தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. வேட்புமனு தாக்கல் வரும் 14ஆம் தேதி தொடங்க உள்ள நிலையில் விழுப்புரம் மாவட்டத்தில் தேர்தல் நடத்தை விதி அமலுக்கு வந்துள்ளது. இந்நிலையில் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலை முன்னிட்டு சட்டப்பேரவை கூட்டத்தொடருக்கான தேதி மாற்றப்பட்டுள்ளது. அதன்படி வரும் 24ஆம் தேதி தொடங்க இருந்த கூட்டத்தொடர் 20ஆம் தேதியே நடைபெறவுள்ளதாக சபாநாயகர் அப்பாவு இன்று தெரிவித்துள்ளார். 20ஆம் தேதி முதல் எத்தனை நாட்கள் சட்டமன்ற கூட்டத்தொடரை வைத்துக் கொள்ளலாம், எந்தெந்த தேதியில் எந்தெந்த மானிய கோரிக்கைகள் வைத்து விவாதத்துக்கு எடுத்துக்கொள்ளலாம் என்பது குறித்து அலுவல் ஆய்வுக்குழு முடிவு செய்யும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். மறுபுறம் விக்கிரவாண்டி தொகுதி இடைத்தேர்தலில் நாம் தமிழர் கட்சி தனித்து போட்டியிடுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. மாநில கட்சியாக அங்கீகாரம் பெற்ற பின்பு நாம் தமிழர் கட்சி களம் காணும் முதல் தேர்தல் இது என்பது குறிப்பிடத்தக்கது. பாஜக கூட்டணியில் இந்த இடைத்தேர்தலில் பாமக களமிறங்க திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதனிடையே விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் திமுக சார்பில் அன்னியூர் சிவா போட்டியிடுவதாக முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு.க.ஸ்டாலின் இன்று அறிவித்துள்ளார். செய்தியாளர் ரமேஷ் வழங்கும் கூடுதல் தகவல். திமுகவின் முக்கிய நிர்வாகிகள் நாளை முதல் களத்தில் தேர்தல் பணியை தொடங்க இருப்பதாக தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் திமுக தலைவர் திரு மு.க.ஸ்டாலின், இளைஞரணி செயலாளர் உதயநிதி ஸ்டாலின் மற்றும் திமுகவின் நட்சத்திர பேச்சாளர்கள் உள்ளிட்டோருக்கான பிரச்சார பயணம் திட்டமிடல் பணியும் நடைபெற்று வருவதாகவும் விரைவில் தேர்தல் பிரச்சாரம் குறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பும் வெளியாகும் என்று திமுக தரப்பில் தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கல்பனா. நன்றி ரமேஷ். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.